ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். 2400 டெம்பரரி நர்சஸை வந்து பிஹெச்சியில் ரெக்ரூட்மெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிஸ்டர் மா சுப்பிரமணியன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றின நியூஸை தான் இதில் பார்க்க போகிறோம். இதை வந்து எப்படி ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்னு இதிலே கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலில் பார்ப்போம். ஆக்சுவலி COVID-19 ஜாயின் பண்ண எம்ஆர்பி த்ரூ ஜாயின் பண்ண ஸ்டாஃப்ஸை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, வேலைக்கு வர வேணான்னு. ஸோ அது ரிலேட்டடாக தான் இந்த வீடியோ. ஸோ அவங்கள தான் வந்து 2400 பேரை வந்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி, அதாவது அவங்களையே வில்லிங்னஸ் இருந்ததுன்னா 2400 பேர்த்த இதில் போடுற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. என்னையே கேட்டியா, தயவு செய்து இங்கே இப்போ நீங்கள் ஜாயின் பண்ண போகிறதும் 14,000 சேலரி தான். ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஃபீமேல் ஸ்டாஃப்க்கு 80% ரிசர்வேஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் 80% ரிசர்வேஷன் இருக்கிறதுனால ஒரு 1000 போஸ்ட் வந்தால் கூட 800 வேக்கன்சி வந்து ஃபீமேல் ஸ்டாஃப்க்கு தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு வருஷம் உட்காந்து அழகாக படிங்க. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு 70-75,000 சேலரியில் போயிட்டு நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இதில் போயிட்டு 14,000 இதில் இருக்கிறது ஒர்க் லோடு, அடிமையான லைஃபு, அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் ஜாயின் பண்ணுங்கள். 70-75,000 சம்பளம் கிடைக்கும். டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் எங்கேயா இருந்தாலும் ஜாயின் பண்ணலாம், கான்ட்ராக்ட் பேசிஸில் வேணாம். ஸோ இந்த வேகன்சியை பார்ப்போம். 2400 தற்காலிக நர்ஸுகளும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஸோ யாரை வந்து யூஸ் அவுட் பண்ணாங்களோ, யாரை வர வேணான்னு சொன்னாங்களோ அவங்கள அப்படியே 2400 பேரை வந்து இதில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுவும் கான்ட்ராக்ட் பேசிஸ் தான், டெம்பரரி பேசிஸு. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ NHM போஸ்ட்டில் 2400 நர்ஸுகள் இருக்கிறார்கள். அவர்களின் வாழ்வாதாரம், குடும்ப சூழ்நிலையில் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த விவகாரத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கவனத்துக்கு எடுத்துச் சென்றோம். அவரது ஆலோசனையின் பேரில் இந்த நர்ஸுகளை நீக்காமல் துறை ரீதியில் அனுமதிக்க முடிவு செய்துள்ளனர். ஸோ அவங்கள தான் இதே போஸ்ட்டுக்கு வந்து அதே 14,000 சேலரிக்கு இன்னும் 10 வருஷம் ஆனாலும் அதே 14,000 சேலரி தான். உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு 500 இன்க்ரிமெண்ட் போட்டால் கூட பெருசாக ஒன்றும் வராது. அதனால் நல்ல ஜாபாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி சீக்கிரம் ஜாயின் பண்ணுறதை பாருங்கள். உங்களுக்கு வந்து ஜாப் செக்யூரிட்டி இருக்கும். ஸோ அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தேவைக்கு ஏற்ப முன்னுரிமை அடிப்படையில் நியமிக்கப்படுவார்கள். ஸோ எங்கெங்கே வேக்கன்ட் இருக்கோ அங்கங்கே வந்து அவங்கள வந்து போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர மற்ற பிஹெச்சியில் இருக்கிற வேக்கண்ட்டை வந்து மீதி இருக்கிறத வந்து இந்த NHM வேக்கன்சி எப்போதும் போல் ஃபில் பண்ணுற மாதிரி 14,000 சேலரிக்கு மீதி உள்ள யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அதுக்கு வந்து நார்மலாக எம்ஆர்பி மூலமாக ஜாயின் பண்ணவங்க இல்லாமல் நார்மலாக ஜாயின் பண்ணுறவங்க ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் வரும். ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷனோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.